அடுத்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கு அதான் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு அவர் வந்து அவரோட ஃபங்க்ஷனுக்கும் அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அவர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ வந்து இன்வைட் பண்ணியிருந்தப்ப சரி நானும் என்னோட ஃப்ரெண்டும் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ திடீர்னு பார்த்தோம்னா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க வந்து தவறிட்டாங்க. அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு, அவரால் வந்து பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்து நான் வந்து ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணல. பிரகாஷ் ஒரு நிமிஷம், நான் வந்து பெருசாக ரொம்ப ஃபீல் பண்ணல. ஆனால் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணாரு, அப்படியே அழுகிறாரு அவர். ஏன்னா அவர் வந்து எனக்கு யாருமே தெரியாது. நான் வந்து ஓகே அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணல, எனக்கு பெருசாகவும் தெரியல. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு வந்து அப்படியே பயங்கரமாக அழுகிறாரு. அதாவது அவருக்கு நடந்தது நமக்கு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் நமக்குலாம் கிடைக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆள் யாருன்னா வேற யாரும் இல்லை, அவர் பிரகாஷ் தான். ஸோ வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உள்ள கொண்ட என்னோட நண்பன், நம்மளோட நட்பு, நம்மளோட நெய்பர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், அது வந்து பிரகாஷ் தான். இது வந்து உண்மையாக நடந்த கடை. அந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் ஒரு சபரிமலை பூஜைக்கு இது பஜனைக்கு போயிருந்தோம். அந்த பஜனையில் அடுத்த நாள் வந்து அவர் இன்னொருத்தவங்க இதனால பண்ண முடியல, அவங்க வீட்டில் ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ரொம்ப அழுதார், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதார். ஏன்னா யாருமே தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு வந்து அழுகலாம். இப்போ வந்து யாரு கவிதா அடிபட்டுச்சுன்னா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன், ஐயோ நமக்கு தெரிஞ்ச யாருமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஃபீல் பண்ணி அழுகிற ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் வந்து நான் பார்த்ததில்ல, நீங்களா பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனுஷன் நம்ம பிரகாஷ். ஸோ பிரகாஷை வெல்கம் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சா குட்டிக்காத?